ஹாய் காய்ஸ், எல்லாரும் வந்து நெக்ஸ்ட் vlog எப்போன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னா தேரா சிட்டி சென்டர்ல இருக்கிறோம். கரடன் மூவி பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கோம். இல்ல ஒரு 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மூவி பார்க்க போயிட்டு. இன்னைக்கு மூவி பார்க்கலாம். பேசாம இத கரடன் மூவி ரிவ்யூ ஆக்கிடுவோமே. நல்ல ஐடியா. இந்த வீடியோ வந்து கரடன் மூவி ரிவ்யூ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். 2 வீக்ஸ் ஆச்சு நினைக்கிறேன் மூவி பார்க்க போயிட்டு. அதனால மூவி பார்க்க வந்தோம். சரி இதே ஒரு லாகா பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப லாகா பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோட எண்டில் வந்து மூவி நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத வந்து நாங்க சொல்லுவோம். எனக்கு அவ்வளவுலாம் தெரியாது, சொல்லுவாரு. எனக்கு ரிவ்யூலாம் தெரியாது, பார்த்துட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்றோம். ப்ளூ சட்டை போட்டதுக்காரு, கரெக்டா ரிவ்யூ சொல்லுவாரு, தரமா சொல்லுவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு சோலி முடிச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ சிட்டி சென்டருக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்னால நல்லா கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கு. நான் இந்த பக்கம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் வந்து எவ்வளவு ரஷ்ஷா இருக்குன்னு காட்டுறேன். இது துபாய் மால் கம்பேர் பண்ணும்போது இங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து தேரா சிட்டி சென்டர் ப்ரிஃபர் பண்றது மூவிஸ். துபாய் மால்ல ஆப்ஷன் இல்லை, அதனால சொல்லுங்க. எனக்கு அவ்வளவு அறிவில்லைங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இப்ப நாங்க வந்து 10 மணி ஷோ புக் பண்ணிருக்கோம். இப்ப டைம் என்னன்னா 8:15. அப்போ நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 2 மணி நேரம். எப்படி 2 மணி நேரம்? 1 மணி நேரம் 45 நிமிஷம். Women. ஏன் இதான் ஒய்ஃப் மீன்ஸ் ஒய்ஃப் சொல்றது கொண்டு இல்ல. இன்னும் நமக்கு வந்து அவ்வளவு நேரம் இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள வந்து நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். எனக்கு பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஃபுட் கோர்ட் எங்க இருக்குன்னு பாரு. என்ன தெரியுமா? அவங்கதான் ஃபுட் கோர்ட் எங்க இருக்குன்னு தெரியுமே. நீங்க வந்து தேரா சிட்டி சென்டருக்குள்ள என்ட்ரி ஆனதுமே மேல வாக்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அங்க போக மாட்டோம். வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்ல போயிட்டு அங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் தான் ஃபைனலா மூவி போவோம். இப்போ 1.5 மணி நேரம் இருக்கு. இந்த 1.5 மணி நேரம் நாங்க என்ன பண்றோமோ அதான் இந்த வீடியோ. ஆமா, வீடியோட எண்டுல வந்து கரடன் மூவியோட ரிவ்யூ இருக்கும். ரிவ்யூ பண்றதுக்கு தான் வீடியோவே எடுத்தது. ஆனா அது vlog அண்ட் ரிவ்யூ ஆகி போச்சு. எனக்கு வந்து ரிவ்யூ பண்ற அளவுக்கு அவ்வளவு மூவி நாலேஜ்லாம் இல்ல. அதனால நான் ஏதாவது சொன்னா அதை கண்டுக்காதீங்க, மறந்துடுங்க. இவங்க நிறைய மூவி பார்த்திருக்காங்க. அறிவாளி புள்ள, ஜிவிஎம் மூவி, மணிரத்னம் மூவிலாம் நிறைய பார்த்திருக்காங்க, படிச்ச புள்ள. அதனால அண்ணன் சொல்றத வந்து நீங்க கேட்டுக்கிறீங்க. என்னோட ஹஸ்பண்ட், என்னோட லவபிள் ஹஸ்பண்டுக்கு எப்ப இந்த வீடியோவை கட் பண்ணலாங்கிறதுலயே கை இருக்கு. எல்லாரும் vlog ஏன் வரலன்னு கேக்குறீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் இவர் தான். இவருக்கு இதான் வேலை. vlog இருக்கு, நான் ஒரு பக்கம் போயிட்டு அவரை மட்டும் போக்கஸ் பத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்பதானே பசிக்குது, ஃபுட் கோர்ட் கூட்டிட்டு போனோம்னா அதுக்குள்ள என்ன சாக்லேட் மேய்ஞ்சிட்டு இருக்க? இந்த ப்ரீ ஸ்நாக்ஸ் ஸ்டொமக்கு வார்ம் அப். இப்போ ஒரு பெரிய வேலை பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு போறது இல்லையா? என்னெல்லாம் சொல்றாங்க, சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. சத்தியமா சொல்லு. இப்போ ஸ்ட்ரைட்டா ஃபுட் கோர்ட் போறோம், அதான் பிளான். சரியா? ஃபுட் கோர்ட் போறோம், சாப்பிடுறோம். நம்ம ஆர்டர் பண்ணி அது வர்றதுக்கே கரெக்டா டைம் இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி பாத்துக்கிட்டு மறுபடியும் மாடா. ஆமா, அங்க படம் பார்க்கும்போது எனக்கு பசிக்கும்ல. சப்போஸ் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, நான் போய் த்ரில்லிங்கா பாத்துட்டு. நல்லா இருக்காது, நம்மளே பிடிக்காது. விளங்கும்டா நாரப்பயல. ஆரம்பத்திலே இப்படி வாய வைக்கிறேன், விளங்கும்டா. அவன் படம் பார்த்தாலே தெரியாதா? எனக்கு பாப்கார்ன் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நான் எப்ப தேட்டருக்கு போனாலும் எனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு போயிடுவேன். உங்களுக்கு டப்பு கொடுப்பேன். நான் தனியா ஒரு பிரேம்ல போறேன். அட்லீஸ்ட் இவனை எடுத்தாலாவது ஒரு நியாயம் இருக்கு. நான் தனியா வேற பக்கம் இருக்கேன், இவன் தனியா இருக்கான், பின்னாடி யாரையும் இப்படி எடுத்துட்டு வரான். ரொம்ப நேரமா நான் சுத்துறேன்.
க்ளோஸ்அப்ல காட்டாத எல்லாரும் பயந்துருவாங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. என் ஹஸ்பண்ட் வழி மாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன வழி மாத்தி கூட்டிட்டு வந்த? எந்திரில கூட்டிட்டு நான் வந்ததுனால கவனிக்கல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். யாரா செக்யூரிட்டி பார்த்தாலே பயமா இருக்கு. நோ கேமரா கட் பண்ணுங்க சொல்லி வரோன்னு. நாங்க வந்து vloggers அப்படி ஒரு அளவுக்கு நம்ம பேஜும் பெருசா இல்ல. இருக்கிறத காட்டும். நீங்க மனசு வச்சா கொஞ்சம் ஆகுது. இந்த கடை பேர போறேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். இந்த மாதிரி ஒண்ணு மூளைக்கு மூளை வச்சிருப்பாங்க. இதுல வந்து நம்ம எங்க போறோமோ அதை சர்ச் பண்ணா அதுவே வந்து நமக்கு ரூட் காட்டும். ஃபைனலி கண்டுபிடிச்சு வந்தாச்சு. மை பாக்ஸ் ஆர்டர் பண்ணு. முன்னாடி 30 கிராம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்க. 32. ஃபுட் கோர்ட்ல வந்தோன்னா பசி ரொம்ப அதிகமா இருக்கு. சரிவா, அது வர அப்படியே அந்த பக்கம் போய் கிட்ஸ் பிளே ஏரியா போயிட்டு இப்போ வந்து நம்ம கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்க நிறைய கேம்ஸ் இருக்கு. நீங்க சின்ன குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு விளையாடலாம். ஏன்னா 2 எருமை மாடு மாதிரி நாங்க இருக்கனால எங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட். இது என்ன கேம்பா? ஒண்ணு எடுத்து அதை சுடணும் போல. கரெக்டா அந்த கப்பல் வரும்போது சுட்டோம்னா நமக்கு பிரைஸ். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அதுதான் அப்படித்தான். ஆமா, அதான் இந்த கண்ணு கரெக்டா அந்த இதுல வச்சிருக்காங்கல்ல, ஆரோக்கியத்தை வருதுல. ஆனா இங்க வளர்ற குழந்தைங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல. என்னதான் டிஃப்ரெண்டான கேம்லாம் இருந்தா நம்ம ஊர் கேம் மாதிரி வருமா? நீ சொல்லு. இங்க உள்ள பிள்ளைகளுக்கு வந்துட்டு பளிங்கு அடிக்க தெரியுமா, இல்ல பம்பரம் சுத்து தெரியுமா? கொடுத்தா தெரியுமோ? அதெல்லாம் சீசன் வச்சு விளையாடுவோம். இப்ப வந்து பளிங்கு சீசன் முடிஞ்சிச்சு, நாளைல இருந்து எல்லாரும் பம்பரம் வாங்கிட்டாங்க அப்படிலாம். இங்க எல்லாம் மாதிரி எல்லாம் இமேஜினேஷன்ல தான் விளையாடுறாங்க. இந்த தூண் கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருந்தா அந்த ரங்கா ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இக்னோர் மை ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் ஆபீஸ் முடிச்சு வர்றதுனால ரொம்ப ஃபேஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. பசிக்குது. இப்ப பிஸா வருமா வராதா? நம்பலாமா நம்ப கூடாதா? அது வர நேரம் வரும். அழைப்பு மணி வந்து ஒரு வழியா ஃபுட் வந்துருச்சு. சாப்பிடுமா? வா. 1 hour later. பசி இருந்துருச்சா இல்லையா? ஃபைனலி சாப்பிட்டாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் தேடி போவோம். இப்ப போனோம்னா 10 மணிக்கு சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். எப்ப சார் வாக்ஸ் வரும்? 4 கிலோமீட்டர். செஃபோரா ஏதோ ஃப்ரீயா வந்து ஃபேஷியலா மேக்கப் ஏதோ பண்ணிருக்காங்களாம். நான் இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன். ஆனா நம்ம போனோம்னா இல்லைன்றாங்க. நம்ம நேரம் அப்படி நேரம் வேணா அப்படி சொல்லு. அதத்தான் சொல்றேன் நான். அது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அப்படிதான். அது அப்படிதான். நம்ம எங்கேயாவது போக வெயிட் பண்ணிட்டு நிப்போம். அப்ப பஸ் வராது. நம்ம வேற எங்கேயோ போயிட்டு வேற ஏதோ வேலையா போவோம். அப்ப அந்த பஸ் பார்த்தா வரிசையா வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய சொன்னா வந்து அது ஒரு 4-5 vlog பண்ணலாம். எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லாருக்கும் இப்படிதானா? அப்ப எல்லாருக்கும் இப்படி நடக்குதுன்னா யாருக்குதானே கரெக்டா நடக்குது? சாப்பிட்டு தூக்கம் வருது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீஸாவை பார்த்தேன்னா நல்லாவே இல்ல. கருகின பீஸாவே இந்த மாட்டு மாட்டாளே. அப்ப நல்ல பீஸா கொடுத்தோம்னா
நம்ம வாக்ஸுக்குள்ள வந்துட்டோம். நம்ம ஷோ வந்து 10 மணிக்கு போகுது, 9:50 அந்த மாதிரி இருக்கும். இவர் வந்து 10 மணிக்கு தான் போவாராம் உள்ள. ஒரு நிமிஷம் முன்ன பின்னாலாம் போக மாட்டாரா. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஆக்சுவலா 2 பேரும் இன்னைக்கு ஆபீஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நாங்க மூவி பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா நீங்க vlog கேட்டனால நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இது வந்து மூவி ரிவ்யூ vlog. யாருக்காக? உங்களுக்காக. இது உங்களுக்காக. சரி நம்ம உள்ள போலாம் நினைக்கிறேன். நம்ம மேக்ஸா நார்மலா? மேக்ஸ் நல்லா இருக்கும். என்னப்பா யூஸ்வலா மூவி வந்தோம்னா எல்லாரும் ஆள் வர போக இருக்கும். இப்ப என்ன 10 மணிக்கே இதா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படின்னு. நான் தூங்கிடுவேன். நீ இவ்வளவு சொல்றத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை என் மேல. நான் ரிவ்யூவே பார்க்கலையே, பார்க்காம வந்தேன். இவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த படத்துக்கு போனாலும் படத்தோட ஃபுல் ரிவ்யூ முன்னாடியே கேட்டுருவான். எதுக்கு படத்துக்கு வரான்னு தெரியாது. இப்ப வாரிசு படம் வருது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி வாரிசு படம் வந்துச்சு, உங்க படம் எங்க? வரும். சொல்லுங்க ப்ளூ சட்டர் ராஜேஷ், மூவி எப்படி இருந்துச்சு? மூவி நல்லா இருந்துச்சு. சூரி ஆக்டிங் ரசிக்கும்படியா இருந்துச்சு. மொத்தத்துல ஒரு நல்ல படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். சொல்லிட்டாங்கல்ல. சீரியஸா வந்து மூவி நான் மொக்கையா இருக்குன்னு நினைச்சு தான் போனேன். ஆனா நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனனாலே என்னன்னு தெரியல, எனக்கு மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்படி ஒரு மூவியா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கருடன் நான் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு மொக்கையான கதையா இருக்கும். சீரியஸா ஐம் சாரி அப்படின்னு நினைச்சதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சூரி வந்து இந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் இன்டர்வல் சீன்லாம் வேற லெவல். ஸ்பாய்லர் அலர்ட், தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணல. லிமிட்டடா இருந்தது. ஸ்டோரி எல்லாம் ஓகே, ஒரு சிம்பிளான ஸ்டோரி, பட் நல்லா இருந்துச்சு. ஓவராலா வந்து எங்கேயும் போர் அடிக்கல. சூரியன்னா இவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு ரியலி unexpected. He deserves to act in more films like this. ஃபைனலி இதுதான் எங்க ரிவ்யூ. இது எங்களோட ஓன் ஒப்பீனியன். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே கைஸ், தட்ஸ் இட். பாய்.